இன்று நான் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் பற்றி பேச விரும்புகிறேன். இந்த திட்டமானது 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் நிதி சேவை கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோடு தான் மத்திய அரசாங்கமானது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது வங்கி சேவை என்றால் இத்திட்டத்துக்கு 5 விதமான வங்கி சேவைகள்: சேமிப்பு மற்றும் வைப்பு, பணப்பரிமாற்றம், கடன், காப்பீடு மற்றும் ஓய்வூதியம். இந்த 5 விதமான வங்கி சேவைகள் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை. அதன் காரணமாகத்தான் நம்முடைய மத்திய அரசானது இந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கினால் இந்த சேவைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு யாரெல்லாம் துவங்கலாம் என்றால், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். யாரெல்லாம் துவங்க முடியாது என்றால், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த கணக்கு துவங்க முடியாது. இந்த ஆண்டு வருமான வரி கட்டுபவர்களால் இந்த கணக்கு துவங்க முடியாது. மற்றும் ஆம் ஆத்மி பீம் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு வைத்திருப்பவர்களால் இந்த திட்டத்தில் கணக்கு துவங்க முடியாது. இந்த திட்டத்தில் கணக்கு துவங்குவதற்கு அருகில் உள்ள வங்கிக்கு சென்று சொன்னால் அவங்க கணக்கு துவங்கி கொடுப்பார்கள். அது ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். அதற்கு பணம் கட்ட தேவையில்லை. நம்முடைய பணத்துக்கு உரிய வட்டியும் கொடுத்து விடுவார்கள். கணக்கு துவங்கியவுடன் ஒரு ரூபே டெபிட் கார்டு கொடுக்கப்படும். அதை வைத்து கொண்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக மொபைல் பேங்கிங் வசதி உண்டு. 4வதாக கடன் வசதி, அதாவது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. கணக்கு துவங்கி 6 மாதத்துக்கு பிறகு 5000 வரை ஓவர் டிராஃப்டாக வழங்கலாம். இப்பொழுது அது 10,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. காப்பீடு, அதாவது குடும்ப காப்பீடாக 30,000 வரை வழங்கப்படும். விபத்து மூலம் மரணம் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் நிதியுதவி கிடைக்கும். இப்பொழுது அது 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்குபவர்கள் என்னென்ன ஆவணங்கள் வேண்டுமென்றால், ஒரு ஆதார் கார்டு வேண்டும். அதாவது இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதார் கார்டு தானே ரொம்ப முக்கியமானது. அந்த ஆதார் கார்டு வேண்டும். பேன் கார்டு கேட்பார்கள், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு இல்லாமல் இந்த கணக்கு துவங்க முடியாது. மற்றபடி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பார்கள். அதையும் கொடுத்து விட்டால் நமக்கு ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கி கொடுத்து விடுவார்கள். இதுவரை நான் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்குவதற்கு செய்ய வேண்டியவை, அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் அதனால் என்ன நன்மைகள் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தகுதியானவர்கள் இந்த கணக்கு இதுவரை துவங்காவிட்டால் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இனிவரும் காலங்களிலே நான் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் கொண்டு வரப்படும் திட்டங்களை பற்றிய விவரங்களை என்னுடைய உண்மை அலைகள் சேனல் மூலம் சொல்ல விரும்புகிறேன். அதை அனைவரும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.